மைன்கிராஃப்ட் பார்ட் 3 அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நினச்சிங்களா? மைன்கிராஃப்ட் பார்ட் 4. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் சும்மா விளாண்டுட்டு இருக்கமா இந்த மாதிரி நம்ம ஒரு இதையும் கட்டி விட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஃபிஷிங் பண்ணுவோமா. ஆட்டுக்குட்டி, அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி நம்மளுக்கு தேவையில்ல, மாட்டுக்குட்டிலாம் நிறையா வந்துருச்சு. நம்மகிட்ட இன்னும் கொஞ்சோண்டு வீட் இருக்குது, அதை வச்சு இது ஃபுல்லாக ஃபீட் பண்ணிடுவோம். என்ன அப்புறம் டைமண்ட் ஆர்ட்மெண்ட் பண்ணிட்டு இன்னும் போடாமல் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் போடுறப்ப போடுவோம் கைஸ். ஆனால் இப்போ வேணாம். இதுக்கு ஃபுல்லாக ஃபீட் பண்ணி விட்டோம்னா இதுக்கு பாட்டு குட்டி போடும். நீ வச்சுக்க. வச்சுக்க. இப்போ வந்து ஒத்தாள் இருந்தால் கரெக்டாக இருக்கும் கைஸ். ஒத்தாளை காணாமல் இவன் கொடுத்து வளர்த்து விடுவோமா இவனை? வேணாம் கைஸ். இப்போ வந்து நம்ம இவங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்தாச்சு. நம்ம வந்து இப்போ நம்மளோட அடுத்த வேலை வந்து என்னதுன்னா, எங்கே இருக்குது மேலே இருக்குது. இங்கே இருக்கிற இந்த வந்து படிக்கிற டேபிளை வந்து என்சாட்டிங் டேபிளை வந்து ஃபுல்லாக புக்ஸ் செல்ஃப் வைக்கிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு தேவையானது இந்த மாடும் இந்த இதுவுமே. மாடை வளர்க்க நம்மளுக்கு வீட்டு வேணும். வீட்டை வளர்க்கவும் நம்மளுக்கு என்ன வேணும்? அது என்னதுப்பா, ஏபிகேவா? அது வேணும். நம்ம இதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நெதரில் ஒரு மட்டமான ஸ்பானிங் தான் கிடச்சிருக்கு. போய் வந்து போன் பிளாக் அந்த கருமத்தை கொஞ்சோன்னு எடுத்து தொட போகிறோம். நாங்கள் போவோம். இப்போதைக்கு வந்து நம்மளுக்கு டைமண்டில் தான் எதுவும் தேவையில்ல, அயனே நம்மளுக்கு போதும். டும் டும் டடம். பார்ட் 6 நான் தெரியாமல் ஆரம்பத்தில் பார்ட் 5ன்னு சொல்லிட்டேன். இது வந்து பார்ட் 6 வீடியோ கைஸ். இந்தா இருக்குது போன் பிளாக். கைஸ், நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்களா? என்கிட்ட என்ன இருக்குன்னு நோட் பண்ணிங்களா? என்கிட்ட என்ன இருக்குன்னா ஹாப்பி கேஸ்ட் இருக்குது கைஸ். அதை எப்படியாவது நம்ம கேஸ்ட்டாக மாற்றிடுவோம். அதுக்கு முன்னாடி இதை தாண்ட வந்து நம்மளுக்கு பிளாக்ஸ் வேணும். நம்மகிட்ட உட்டு மட்டும்தான் இருக்குது, வேறு வழி இல்லை. ஐயோ ப்ரோ, அவ்வளோ செத்தே. என்ன கைஸ் இது? ஆமாம், லோட் ஆகித்தோல. நான் கைஸ் இது வேறு லோட் ஆகலையா? அதே முடிச்சு விட்டிங்க போங்க. ஒர்க்கா வேற ஆக மாட்டேங்குது. அவ்வளோதான் கைஸ். இப்போ தான் கைஸ் ஒர்க்காகுது. நம்ம மரத்தையும் உள்ளே வச்சுருவோம். ஏன்னா நம்மளுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஸ்டோன் தேவைப்படுது. ஸ்டோன் நம்ம வந்து மைனிங் தான் பண்ண போகிறோம். என்ன ப்ரோ, மைன் ஒன்று வச்சுருக்கல, அதில் மைன் பண்ணாமல் எதுக்கு ப்ரோ எங்கே மைன் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அதில் பண்ண எனக்கு பிடிக்க மாட்டேங்குது கைஸ். நான் கைஸ் இது போட முடியல. அவ்வளோதான் கைஸ். அதில் பண்ண எனக்கு பிடிக்கல. அதனால ஸ்டோன்லாம் எங்களுக்குள்ளே கொஞ்சோன்னு எடுத்தா நம்ம வந்து கீழே ஒரு மைனிங் வச்சுக்கலாம் கைஸ். இப்போ இந்த மைனிங்கில் தோண்டிட்டு போகிறப்ப நான் அங்கே போட்டுருக்க மைனிங் இது கூட கனெக்ட் ஆச்சுன்னா சூப்பராக இருக்கும். நான் அதை வச்சு ஒரு சீக்ரெட் பேர்ச்சேஸ் பண்ணிடுவேன். பேசேஜ் அண்டர் கிரவுண்டில் ஏற முடியும். இந்த வேற உடைக்கணுமா? அவ்வளோதான் கைஸ். வாங்க கைஸ், இப்போ போவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ உள்ளே போயிட்டு தான் வரேன். உள்ளே போகிறப்ப என்ன ஆகி போச்சுன்னா, என்ன அந்த கேஸ் அநியாயமாக கொண்டுருச்சு. ரொம்ப கவலையாக இருக்குது கைஸ். நம்மகிட்ட மேலே ஒரு வீடு இருக்குன்றதே மறந்துட்டோம். நம்ம கிட்டத்தட்ட 4 நாளாக கீழே தான் இருக்கோம். 3 நாளாக கீழே தான் இருக்கோம். போங்க. போன உடனே வா போன் பிளாக் இங்கிட்டு. ப்ரோ என்னையா ப்ரோ அடிக்க வர? இல்லைல்ல கைஸ், நான் கேஸ் தொல்லை தாங்க முடியாத கைஸ். இங்கிட்ட ஒரு மட்டமான ஏரியா இருக்குது. அங்கிட்ட வந்து என்ன பாரு,
அது என்னது? ஃபோட்டோஸ் தானே அது கைஸ். அது ஃபோட்டோஸாக இருக்கணும், பேஸ்டியனா மட்டும் இருக்கக்கூடாது. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைனிங் பண்ண போகிறோம். நெதரில் எவனாவது மைனிங் பண்ணுவானான்னு கேட்டிங்கன்னா நெதர் ஐட்டை எடுக்கிறத தவிர நான் பண்ணுவேன். கண்ணு வேறு தெரிய மாட்டேங்குது கைஸ். கைஸ் இங்கே பண்ணால் கண்ணு தெரிய மாட்டேங்குது. அதனால் வந்து மெதுவாக நம்ம கீழே இறங்கி இந்த சைடு தான் கைஸ் பண்ணணும். பண்ணிட்டு இருக்கோம். கைஸ் ஐயோ 2 கேஸ் சேர்ந்துட்டாங்க கைஸ். நான் அது பட மாட்டேங்குது மேலே. கைஸ் நல்லது நம்ம மேலே பட மாட்டேங்குதுன்னு சொல்லி வாய மூடலை. நல்ல வேலை இப்போ உள்ள இடத்த ஏற்படுத்தி கொடுத்தேன். நைஸ். நம்ம இதே மாதிரி உடச்சிட்டு போனோம்னா வர ரொம்ப நேரம் ஆகும். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி தான் உடச்சிட்டு போனோம். நம்மளுக்கு வர வழி இல்லை. உடப்போம், மெதுவாக உடப்போம். கைஸ் கண்ணு தெரிய மாட்டேங்குது கைஸ். எண்டர்மேன் பயம் கிடச்சா நல்லாயிருக்கும். ஸ்பானிங் எண்டர்மேன் பயமில் ஸ்பானிங் ஆனால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். என்னப்பா அது? லாவா குழம்பா அது கைஸ்? நான் லாவான்னு நினச்சேன் கைஸ். அதனால தான் கைஸ் மேலே இருந்தேன். இப்போ இந்த சைட் தோண்டிட்டு போவோம். இங்கிட்ட வேறு லாவா குழம்பு இருக்கே. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா பிரிட்ஜு, வித்தியாசமான பிரிட்ஜு. இந்த அந்த வித்தியாசம் நம்ம இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுருவோம் கைஸ். நான் இப்போ டார்ச் என் கையில் இருக்கா. எப்பாடா ஒரு 1 ஸ்டாக் ஆஃப் டார்ச் இல்லை, ஒரு 1.6 ஸ்டாக் ஆஃப் டார்ச்சு. வாய் ரொம்ப வளருது கைஸ். எதுக்குடா ஷீல்டு வைக்கணும் கைஸ்? கைஸ் வேண்டிக்கோங்க, அது பேஸ்டியனா மட்டும் இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து ஃபோர்ட்ரஸாக தான் இருக்கணும். பேஸ்டியனா கைஸ்? பேஸ்டியன் மாதிரி தான் கைஸ் இருக்கு. மேலே வேற உடைக்கலையா? உங்களுக்கு வந்து வீடியோவில் நல்லா தெரியும், ஆனால் எனக்கு வந்து எடுக்கிறப்ப சுத்தமாக கண்ணு தெரியல கைஸ். சுத்தமாக கண்ணு தெரியல கைஸ். எனக்குள்ள ஒரு டார்ச் வந்து இங்கே வைப்போம். டார்ச் ரொம்ப சிக்கனமாக யூஸ் பண்ணணும் கைஸ். சிக்கனமாக அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அருமை கைஸ். நம்ம இப்படியே க்ராஸ் பண்ணிகிட்டே போனால் அங்கிட்டு மட்டும் பேஸ்டியன் இருந்துச்சுன்னா நான் சத்தியமாக வெளியாகிடுவேன் கைஸ். பேஸ்டியன் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. நம்ம வந்து அந்த நெதரைட் போட்டக்கா ஒன்று இருக்குமே, அது நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் கீழே உனக்குள்ளே இறங்கின உடனே என்ன கைஸ் இங்கே ஏதோ இடம் இருக்கு. என்ன இடம் பாது? ஜஸ்ட்டு இங்கிட்டு இந்த சைடு ஏதாவது வழி இருக்கா? கீழே வந்து சாகிற வழிதான் இருக்கு கைஸ். நம்மளோட பாதையே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஒரு குழி தோண்டும். நல்ல வேலை கைஸ், குழியும் தோண்டலை, ஒன்றும் தோண்டலை. நம்மளுக்கு வேறு வழி இல்லை, நம்ம இப்படியே தான் போய் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக தோண்டுவோம். இப்போ கைஸ் டார்ச் நல்ல வேலை கைஸ் நான் எடுத்தேன். இந்த சீல்டு கர்மம் வேற. கைஸ் இந்தாங்க கைஸ், அதுக்குள்ளே பிக்காக்ஸ் உடஞ்சி போச்சு. இன்னும் அயன் பிக்காக்ஸ் தான் இருக்கா. அயன் பிக்காக்ஸை வச்சு நம்ம இங்கனுக்குள்ளே மட்டும் தோண்டி விட்டோம்னா நம்மளுக்கு வெளிச்சம் நல்லா கிடைக்கும் கைஸ்.
மெதுவாக தோண்டிகிட்டு இருக்கோம். இந்த ரேட்டில் போனால் நம்ம வந்து போக ரொம்ப நேரம் ஆகும் கைஸ், ரொம்ப நேரம் ஆகும். ஆனால் இப்படி பண்ணுறது நல்ல விஷயம். இப்போ நம்ம லாவாக்குள்ளே குதிச்சு போயிருந்தோம்னா நம்ம என்னென்ன இருப்போமான்றதே டவுட்டு. இப்போ குழி தோண்டிட்டு தான் கைஸ் போகணும். இப்போ வந்து இதுக்கு மேலே இங்கிட்டு குழி தோண்டுவோன்னு எனக்கு தோணலை, இப்படி தோண்டலான்னு நினைக்கிறேன். அது வந்து தப்பான நினைப்புன்னு புரிய வச்சுட்டாங்க. நான் அப்படி கைஸ் அங்கே பார்த்தீங்களா வியூவே சூப்பராக இருக்கு கைஸ். ஜஸ்ட் கைஸ் சோப்பா, இதுவே எனக்கு ஆக மாட்டேங்குதுப்பா. நான் இதை மூடி விட்டுட்டு நம்ம பேசாமல் இங்கனுக்குள்ளே மட்டும் தோண்டுவோம். நான் கைஸ் இங்கனுக்குள்ளே ஒரு பிளாக்கு விட்டுட்டேனா. கைஸ் இது ரொம்ப நொயின்ட்டு என்ன கைஸ் இது எங்கிட்டோ போனால் எங்கிட்டோ எடுத்து வந்து விட்டுட்டு சோப்பா. சாமி கீழே குதிச்சிருவோமா கைஸ்? அது தவறான செயலானா. ஆனால் இப்படி பண்ணுறதுக்கு வந்து இன்னும் 2 டாட்ஸ் தான் இருக்குது. கைஸ் எங்கிட்ட தோண்டினாலும் லாவான்ட்டு இதுக்கு இந்த மாதிரி பேசேஜ் போடாமல் நானாக கூட போயிருப்பேன் கைஸ். அது மட்டும் இப்போ இவ்வளோ தூரம் போனதுக்கு வந்து அது ஃபோர்ட்ரஸாக மட்டும் இல்லாமல் இருந்துச்சு. நான் கண்டிப்பாக வெறுப்பேன். நான் வந்து லாவாக்குள்ளே குதிச்சு இன்னும் லாவா தான் கைஸ் இருக்கு. சோப்பா எனக்கு தெரிஞ்சு கைஸ் ஃபோர்ட்ரஸ் தான் இப்போ இந்த இடத்த மட்டும் கிளியர் பண்ணுவோம். படா கைஸ் எனக்கு என்ன கைஸ் இந்த வேர்ல்டில் லக்கா இருக்கு. இத்தனை நாள் இல்லாத லக்கு எப்படி கைஸ் இப்போ இருக்கு? எதையோ எடுக்க வந்தால் எதையோ கிடச்சிட்டு இருக்கு. ஃபோர்ட்ரஸ் கிடச்சிருச்சு. எப்படியோ கிடச்ச வரைக்கும் சந்தோஷம்பா. நல்ல ஒரு பேசேஜ் மட்டும் நான் அப்போதை போயிட்டு இருந்ததே கரெக்டான இதுதான் கைஸ். நான் வந்து குழம்பிட்டேன். இப்போ வந்து சோப்பா பிளாக்கை வேற. ஏண்டா நீ பெட் பேக் நல்லா தான்டா விளாடுவ சச்சின்னு, அப்புறம் எதுக்குடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நான் வந்து இந்த பிளாக்கை இப்போ உடைக்கிறோம். இந்த 2 பிளாக்கை உடச்சிட்டு இப்போ கீழே குதிச்சுட்டு நல்ல வேலை கைஸ் ஃபோர்ட்ரஸ் வேமாவே கிடச்சிருச்சு. நம்மளுக்கு இந்த மேலே ஒரு தொல்லை விட்டுடுச்சு. நம்மளுக்கு வந்து அடுத்த தொல்லை என்னன்னா அந்த பேஸ்டியன் அதை வந்து கண்டுபிடிக்கிறது. அது கூட எப்படியாவது கண்டுபிடிச்சிடலான்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த லாவா உள்ள போகாமல் இந்த லாவா மூடிட்டு ஒரு 64 டார்ச் எடுத்துட்டு டார்ச்சுங்களை வச்சுட்டு நாங்கள் ரொம்ப தூரம் தோண்டிகிட்டு இருக்கோம். இன்னும் லாவாவா ஃபோர்ட்ரஸ் கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை கைஸ் இது பேஸ்டியனு அங்கேருந்து பார்த்தா தானே கைஸ் ஃபோர்ட்ரஸ் மாதிரி தானே கைஸ் தெரிஞ்சு.
வந்து பார்த்தா பேஸ்டியன் சோப்பா நல்லா பெருசாகவே இருக்குது. இப்போ நம்ம அந்த ஆர்மர் இதெல்லாம் எடுத்து போயிட்டோம்னா நம்மளுக்கு சந்தோஷம். இப்போ நம்ம இங்கே இறங்கி ஒன்று எடுத்தால் கூட இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. இப்போ நம்ம எடுப்போமா இல்லை வீட்டுக்கு கிளம்பி போயிடுவோமா? எனக்கு வேறு நான் ஒன்றும் ப்ரோ பிளேயர்லாம் இல்லை கைஸ். போட்டு இருந்துச்சுன்னா நான் நேரம் போயிடுவேன். கைஸ் ஸ்போர்ட் பஸ் தானே கைஸ் அது. நான் கைஸ் இது சும்மா நான் கைஸ் இது நொயின்ட்டு வந்து ஹார்ட் எனக்கு இல்லை. இப்போ வந்து என்கிட்ட என்ன இருக்குது இப்போதைக்கு சாப்பிட மீன் இருக்குது. மீனை சாப்பிட்டு ஹார்ட் ஏற்றிப்போம். ஏற்றிட்டு இப்போ வந்து நம்ம ஒரு பிளான் வேணும் நம்மளுக்கு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு கீழே இறங்கிப்போம் கைஸ். அங்கிட்டலாம் வழியை அடைச்சி விடு. நம்மளுக்கு இப்போ ஒரு பிளான் இருந்தால் மட்டும் போதும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு நம்மளோட பிளானை சொல்லிட்டேன் கைஸ். வந்து என்ன கைஸ் இந்த இடத்துலலாம் பிக்லின்னு இத்தனை பேரை ஸ்பான் பண்ணி விட்டு அவனுக்கு கோவம் வந்துருச்சு என்னை பார்த்து. நான் ஒன்றுமே பண்ணல, எதுக்கு கோவப்பட்டாங்க ப்ரோ? எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் கைஸ். அது ஃபோட்டோஸ் தானே மேலே இருக்குது. என்ன கைஸ் இது ஃபோட்டோஸும் பேஸ்டியனும் ஒரே இடத்துல. ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்டியனை லூட் எடுத்துருவோம். நம்ம அப்படியே கீழே குதிச்சா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஹார்ட் ஏறிச்சா? இது மட்டும் அங்கிட்டு போச்சுன்னா சந்தோஷம் கைஸ். இப்போ போனோடனே அந்த செஸ்ட்டு ரெண்டையும் உடச்சிட்டு நம்மகிட்ட லூட்டு நம்மளுக்கு தேவையில்லாத பொருள்லாம் இப்போ கீழே போட போகிறோம். எதோ கைஸ் இப்போ நான் கீழே போட்டேன். டைமண்டில் எதுவும் இல்லை. மெதுவாக போடு, அவசரம் இல்லை, மெதுவாக போடு. சீல்டை போட்டுக்க. இதையும் போட்டுரு, நமக்கு தேவையில்லை. இதையும் போட்டுரு கைஸ். இப்போ வந்து நான் கட்டி வந்து டேரெக்டாக அங்கனுக்குள்ளே குதிக்க போகிறேன் கைஸ். எதுக்கு இங்கே குதிக்கணும்? அதுக்குள்ளே அது மட்டும் இருந்தால் நான் டைமண்டை வச்சு டூப்ளிகேட் பண்ணிப்பேன். அடிக்குமா அது கைஸ்? அனைத்து மக்களுக்கும் வெறியேறி விட்டது. இப்போ வந்து நான் போனால் எனக்கு வந்து தேவையில்லாத அடிக்குது அது அங்கேருந்து. நான் என்னால் அடிக்க முடியல. கைஸ் குதிச்சிருவோமா? குதிச்சிருடா கைப்புள்ள. அவ்வளோதான், செத்தே. நல்லா தானே கைஸ் போயிட்டு இருந்துச்சு. நல்லா போயிட்டு இருந்தது. எதுக்கு சமன் வெயிட் பண்ணுங்க. நம்ம இப்போ போக வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுக்கு. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு நம்ம டூல் வந்து ஒரு இது பண்ண முடியல. இது பண்ணிவிட்டு இப்போதே நம்ம போக வேண்டிய காலம். சும்மாவே விடக்கூடாது கைஸ். நான் மட்டும் அதை மட்டும் எடுத்தேன். டைமண்ட் ஆர்மரை போட்டு சும்மா எத்தா அவங்க முன்னாடி போய் அவங்க ஃபுல்லாக போட்டு தள்ளிடுவாங்க கைஸ். அந்த பிளாக்ல பிக்லிங் தானே ஸ்பான் ஆகும். இங்கிட்டு இல்லை, இங்கிட்டு நம்ம இடம்லாம் போட்டு வச்சு தோண்டனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை கைஸ். பிரச்சனையே இல்லை கைஸ். அது பேஸ்டியன் தான், அதனால அது பேஸ்டியன் தேவா. அது வந்து ஃபோர்ட் பஸ் தான், அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. இது எதுக்குடா உடைக்கிற? ஃபோர்ட் பஸ்ஸும் பேஸ்டியனும் பக்கத்தில் கைஸ். சரியான சீடு கைஸ் இது. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த கோஆர்டினேட்ஸ்க்கு வந்தாலே இந்த மாதிரி இதெல்லாம் கிடைக்கும். இங்கிட்டு இதை நான் இன்னும் அடைக்கலையா? அடிச்ச மாதிரி தான் ஞாபகம் இருக்கு கைஸ்.
உள்ளே போக போகிறோம் வந்துட்டோமா? அவ்வளோதாங்க கைஸ், உள்ளே வந்துட்டோம் கைஸ். இந்த பிக்லினும் ஸ்மான் ஆகாமல் இருந்தால் ஓகே கைஸ். இப்போ நாங்கள் போனதில் பாதி இது வந்து டீஸ்பான் ஆகிருக்கும். இவ்வளோ அழகாக ஒரு வழி இருக்குது. இப்போ நான் மட்டும் வர மாதிரி ஒரு வழியாக இருக்கணும் கைஸ். இங்கிட்டு அடைச்சி விட்ருவோம். இப்போ வந்து உள்ளே போய் செஸ்ட்டை உடைக்கிறோம். இந்த அடிக்காம பாருங்க, இன்ன வரைக்குமா கைஸ் டீஸ்பான் ஆகாமல் இருக்காங்க. ஆயிடுச்சு. கைஸ் நம்ம ஒரு பிளாஸ்டினை பார்க்கவே இல்லை கைஸ். யார் சொன்னா நம்ம பிளாஸ்டினை பார்த்தோன்னு? நம்ம ஃபோர்ட் பஸ்ஸையும் பார்த்தோம். பிளாஸ்டின் அப்படி ஒன்று இல்லவே இல்லையே. இருந்தாலும் மனசு கஷ்டமா இருக்கு கைஸ். இப்போ வந்து நம்ம போய் ஃபோர்ட் பஸ் தான் கைஸ் இப்போ போக போகிறோம். சம்மந்தமே இல்லாம். ஏய் எண்டர்மேனு, வீட்டுக்கு போ. வந்து அடிக்கும் கைஸ் எண்டர்மேன். நான் இப்படி தான் கைஸ் எல்லார்கிட்டையும் சண்டையில் தோப்பேன். நான் அடிக்குது பார்த்தீங்களா? ஆனால் இதுக்குள்ளே வர முடியாது. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? நான் இப்போ அடிப்பேன். என்ன பண்ணுவேன்? என்டர் பல் கொடுத்துருக்கு கைஸ். இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன ஆகணும்? நம்ம போய் இப்போ ஃபோர்ட் பஸ்க்கு போவோம். இந்த மாதிரி கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு கைஸ். ஃபோர்ட் பஸ்ஸும் பிளாஸ்டியனும் சேர்ந்து ஒரே இடத்துல கிடைக்கிறது. ஆனால் பேஸ்டியன் அடிக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் பெரிய ஆள் ஆகலை. அதனால ஃபஸ்ட்டு நம்ம போய் ஃபோர்ட் பஸ் அடிச்சுவோம். யாருமே இல்லாத இது என்ன கைஸ் எனக்கே தெரியாமல் நிறையாது இருக்குது. என்ன கேஸ்ட்டு பார்த்தவாலையா உளுந்துருப்பேன் கைஸ். நேரம் நல்ல வேலை கீப் இன்வென்ட்ரிதே மீண்டும் காப்பாற்றிட்டு இருக்கு. இல்லைனா என்னோட டாய்ஸ் எதுவுமே இருக்காது. டூல்ஸ். இப்போ நான் மேலே போகணும். மேலே போகிறது வந்து பேஸ்டின் வழியாக தான் போகணும். போமா கைஸ். இங்கே வந்து கோல்டு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் கைஸ். இப்போ வந்து நம்ம இங்கனுக்குள்ளே கட்டுறோம்ல, இங்கனுக்குள்ளே நம்ம வந்து இப்படி தான் பண்ணிட்டு மேலே போக போகிறோம். எப்படின்னா இப்படி தான் போக போகிறோம். ஏன் ப்ரோ இப்படி போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் கைஸ் போக முடியும் இப்போதைக்கு. நம்ம இப்படி போயிட்டு கைஸ் மேலே அது என்னது கைஸ் பேஸ்டியனா கைஸ் அது என்னதுலாம் தெரியல கைஸ். போவோம் கைஸ். பேஸ்டியனா மட்டும் இருக்கக்கூடாது. பேஸ்டியனா இருந்தால் நான் அப்படியே கீழே குதிச்சுவேன். அனுப்புவோம் கைஸ். இதுவும் பேஸ்டியன் தான். ஏதாவது செஸ்ட் இருக்கான்னு பார்ப்போம். அங்கே கோல்டு பிளாக் இருக்குது, ஆனால் பிக்லின் இருக்குது. நல்லா கட்டியிருக்காங்க கைஸ். எந்த கொத்தனாலும் தெரியல. நம்ம இப்போ இதை ஃபுல்லாக உடச்சிட்டு பேஸ்டியனை லூட் அடிச்சே திருவேன். நான் இப்போ நான் பேஸ்டியன் பேர் வச்சா நீங்கள் என்ன பெரியவங்களா? நான் பிக்லிஸின் பேர் வச்சா பெரியவங்களா நீங்கள்? ஆமாண்டான்பாங்க. கையில் இருக்க பிளாக்கை போட்டு மூடிட்டு ஐயோ எதுவும் உள்ளல எங்கப்பா இருக்க? செஸ்ட்டு உள்ள கைஸ். ஜஸ்ட்டு கைஸ். சூப்பா தூங்கி எந்திரிக்கிறேன். இந்த பாட்டே வேஸ்ட்டு. ஏய் இன்னும் நான் இங்கே கஷ்டத்தில் இருக்கேன். நீ ஸ்பைடர் மேலே உட்காந்துட்டு ஓடுவியா?
சாகு. ஸ்பைடர் மேலே உட்காந்துட்டு வரையான் கைஸ். நான் அந்த வாட்டி போய் எடுத்தேன். அவன் அந்த பொருள் மட்டும் டிஸ்பான் ஆகாமல் இருந்தால் சரி. எதுக்கு கைஸ் அங்கனுக்குள்ளே பிக்லினை ஸ்பான் பண்ணி விட்டாங்க? இப்போ நம்ம வந்தது வந்து போன் பிளாக் எடுக்கிறக்கா. ஆனால் என்னென்ன வேலைலாம் பார்த்துட்டு வாட்டி நல்லா பார்த்துருவோம். அது பேஸ்டியானா இல்லை அங்கே உண்மையிலே வந்து இருக்கானு. பேஸ்டியன் தான் கைஸ். லக்கே இல்லை கைஸ். கைஸ் இப்போ பார்க்குறீங்களா என்னோட லக்கை? வீட்டுக்கு போ. மயிலுக்கு பயலுக. ஓ மை காட், எல்லா சைடும் வந்து அடிக்கிறாங்க கைஸ். உள்ள தொடத்திட்டுலாம் எவனும் வரமாட்டான் கைஸ். வராங்க கைஸ். என்ன வேணும்? என்ன அது எப்படி இருக்கு? கைஸ் வந்துட்டோம் கைஸ். இப்போ நம்ம அந்த இடத்துக்கு இங்கிட்டு போயிட்டு இருக்கேன் பாருங்க. இப்போ இந்த பேஸ்டியனில் நிறையா செஸ்ட் இருக்கும் கைஸ். ஆனால் எதுவுமே என் கண்ணில் தெரிய மாட்டேங்குது. ஜஸ்ட்டு இப்போ அந்த வந்து நம்மளுக்கு ஃபால் டேமேஜ் வந்து அவ்வளோவா எடுக்கல கைஸ். இப்போ பிக்லின் ஏதாவது இருக்காங்க. அங்கே ஒரு பிக்லின் இருக்குது. நம்ம அந்த செஸ்ட்டை உடச்சனால இப்படி காட்ச் பண்ணிகிட்டே போயிடுவோம் கைஸ். வரைக்கும் போயிடுவான் கைஸ். அதுக்குள்ளே இருக்குது கைஸ் அந்த பொருள். இங்கிட்டு போனால் இது பிரச்சனை. கீழே அது வேறு நிற்கிதுல. என்ன கைஸ் நான் பண்ணுவேன்? எல்லாமே வந்துடும். தெரியாமல் உங்களுக்கு தானோ உங்களோட கைஸ். உங்களுக்கு தேவையான பொருள் கிடச்சிருச்சு. ஆனால் டைமண்ட் கிடைக்கணும். ப்ரொஜெக்டிவ் ப்ரொடெக்ஷன் அயன் 9 அயன் இருக்குது. இந்த மட்டும் இல்லாமல் நிமிஷம் பூட்ஸ் கிடக்கு. அந்த இது இருக்குது. ரெண்டர் புல் நம்மளுக்கு தேவைதே. என்ன கைஸ் இது வெறியாக வருது கைஸ். இப்போ நான் அந்த டைமண்டை எடுக்காமல் விட மாட்டேன். கைஸ் நான் வந்துட்டு இருக்க வழியிலேயும் பிக்லின்லாம் இருக்குது. ப்ரோ நீலாம் எதுக்கு ப்ரோ வர? நான் கூட இதை கொண்டு வருவோமா? நல்ல வேலை கைஸ், 2 ஐடியில் செத்துருச்சு. இப்போ போய் நம்ம டைமண்ட் கைஸ் எனக்கு தெரிஞ்ச இந்த டைமண்ட் போயிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இவ்வளோ நேரம் வந்தது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். பிக்லின் வேறு கோவமாக இருக்கேன் மேலே. அங்கே எதுக்கு போ நிற்கிற நீ? உன்னான இடம் அது இல்லை ப்ரோ. பாருங்க கைஸ் எங்கே வந்து நிற்கிது. வீட்டுக்கு போ. மைண்ட் கிராஃப்ட்லேயே பிடிக்காதது இதுதான் கைஸ். பேசாமல் கோல்டன் ஸ்வாடை வச்சுருக்க வரைக்கும் அது பாட்டுக்கு இருந்துச்சு. என்னைக்கு இதை கோல்டன் ஆக்ஸையும் இது கையில் கோல்டன் ஆக்ஸையும் அந்த வில்லம்பு விட்டையும் கொடுத்தாங்களோ அன்னைக்காச்சும் கைஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை விட்டு விலகி வந்து அந்த கோல்டு பேக் மேலே வைக்க முடியுது. ஆனால் அது மறைச்சிட்டு இப்போ வந்து அதனால ஏறி வர முடியக்கூடாது. இங்கிட்டு ஏறி வரையா? நான் உன்னை லாக் பண்ணிடுவேன் இப்போ. ப்ரோ கைஸ் எப்படி கைஸ்? இல்லை புரியலை. பேசாமல் எடுத்துருக்கலாமோ கைஸ்? இந்த வாட்டி பொறுக்கவே முடியாது கைஸ். இறங்குறோம் அடிக்கிறோம். ஏன் என்ன இதுலாம் பார்க்க முடியாது. இங்கேருந்து நீ தான் நடிச்ச.
இப்படி ஒன்று இருந்தா. ஓ, நீங்கள் வேற இங்கனுக்குள்ளே இருக்கீங்களே. உனக்குள்ள பிளாக் ஓப்பன் என்ன செய்வேன். எனக்குள்ளே இந்த பிளாக்கை உடச்சி விட்டா கீழே பிளாக் இல்லையா கைஸ். நம்ம போடுவோம் பிளாக்கு, நம்ம போட்டதுதான் பிளாக்கு. கைஸ் இப்போ வந்து நம்ம இவனை வந்து அழிக்க போகிறோம். அழிக்கிறதுனா லாக் பண்ண போகிறோம். அவ்வளோதான் கைஸ். என்னடா ஏய், முடிஞ்ச அளவுக்கு பிளாக் எடுப்போன்னு பார்த்தா எடுக்க முடியல. நான் செத்தாங்க, எனக்கு பிரச்சனை இல்லைப்பா கைஸ். இவ்வளோ 3 டைமண்ட். கோவம் வரதே செய்யுது, ஆனால் வேறு வழி இல்லையே கைஸ். வந்து இந்த பாட்டி இதோட முடிஞ்சு 3 டைமண்டுக்காக கைஸ் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இதில் என்ன இருக்குது, ப்ரொஜெக்டிவ் ப்ரொடெக்ஷன் இருக்குது. பார்ட் 6 அதுக்குள்ளே முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம இந்த செஸ்ட் இருக்குல்ல கைஸ், இந்த செஸ்ட்டு நம்ம இப்போ வச்சுருக்க செஸ்ட்டு இந்த எண்டர் ட்ராகன் ஒரு பயபுல் அடிக்கான். அந்த பயபுள்ளையை அடிக்கிறக்கான செஸ்ட். இதுக்குள்ளே அவனை அழிக்கிறக்கான பொருட்களை ஃபுல்லாக வைக்கணும். இப்போதைக்கு என்கிட்ட எதுவும் இல்லை அவனை அழிக்கிறக்கான பொருட்கள். இது தானே இருக்குது, ஆனால் இது இப்போதைக்கு நம்மளுக்கு தேவைப்படுது இல்லை. அடுத்த எபிசோடில் நம்மளோட வேலை ஃபுல்லாக போன் பிளாக் எடுத்து ஃபார்மிங்கு, ஃபிஷ்ஷிங்கு, அவ்வளவுதான் கைஸ். கைஸ் இத்துடன் இந்த எபிசோடு முடிகிறது. மழை வேறு பெய்யுதா, நல்ல சகுனம். பா.